அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதுவுக்கு தடை. முஸ்லிம்கள் இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்திடவும் இறை ஆணைப்படி செயல்படவும் மதினாவில் ஏதுவான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். அறியாமை காலத்தின் சடங்குகள், தீய பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய வாழ்வியல் நடைமுறையை உலகில் ஏற்படுத்துவதே அல்லாஹ்வின் நோக்கமாகும். மது அருந்துவது அரேபியரின் மிக மோசமான ஒரு பழக்கமாகும். அவர்களின் நாடி நரம்புகளில் எல்லாம் மதுவின் மோகம் குடிக்கொண்டிருந்தன. எனவே மது மற்றும் சூதாட்டம் பற்றி முதல் ஆணை ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அருளப்பட்டது. மதுவில் பயன்களை விட தீமையே அதிகமாக உள்ளது. அதனால் அறிவும் உணர்வும் மழுங்கி விடுகின்றன என்று அல்லாஹ் தஆலா கூறியதும் சிலர் அதை விட்டு ஒழித்தனர். பிறகு மது அருந்தி போதை நிலையில் தொழாதீர் என்று 2வது கட்டளையை இறக்கி அருளினான். இந்த இறைவசனத்தை செவியுற்றதும் கண்ணியமிக்க சஹாபாக்கள் தொழுகை நேரத்தில் மது அருந்துவதை தவிர்த்தார்கள். பிறகு மதுவை எப்போதும் அருந்தக்கூடாதென திட்டவட்டமாக அறிவித்து அல் மாஇதா அத்தியாயத்தின் 3வது வசனம் அருளப்பட்டவுடன் சஹாபா பெருமக்கள் தம்மிடமுள்ள மது குடங்குகளை தூக்கி எறிந்தார்கள். அதனால் மதினாவின் தெருக்களிலும் வீதிகளிலும் மது ஆறாக ஓடின. அது மட்டுமல்ல, மது சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள், கோப்பைகள் அனைத்தையும் மதினாவின் வீதிகளில் போட்டு உடைத்தார்கள். 2வதாக அன்னலாரின் அற்புதம். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான முன்னறிவிப்பு. நபியவர்கள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீர் நலமாக வாழ்ந்து வீரமரணம் அடைந்து சுவனத்தில் புகுந்திட உமக்கு ஆசை இல்லையா என வினவினார்கள். அதற்கு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இல்லை என்றார். அவ்வாறே அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணமடைந்து அல்லாஹ்வின் அன்புக்கு பாத்திரமானார்கள். 3வதாக ஒரு ஃபர்லை பற்றி. பாகப்பிரிவினையில் பெண்ணின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்கள் மக்களில் ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்றது கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். விளக்கம். பெற்றோரின் சொத்தில் ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் ஆகும். இதை கொடுப்பது ஃபர்லாகும். 4வதாக ஒரு சுன்னத்தை பற்றி. குழப்பவாதிகளை விட மிகைத்திட துவா. குழப்பம் செய்வோரை வென்றிட எப்போதும் இந்த துவாவை ஓதி வாருங்கள். ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்சிதீன். பொருள், என் ரட்சகா, குழப்பம் செய்யும் சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக. ஆமீன். 5வதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் பாதையில் காவல் புரிதல். அல்லாஹ்வின் பாதையில் ஒரு இரவு கண் விழித்து காவல் புரிவது 1000 இரவுகள் வணங்கி 1000 பகலில் நோன்பு நோற்பதை விட சிறந்ததாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி. இறை மறுப்பாளர்களின் வேதனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தம் இடப்பக்கத்துடையோர், அவர்கள் மீது எல்லா பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது. 7வதாக உலகத்தை பற்றி. மனைவி மக்களிடையே எச்சரிக்கை தேவை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், முஃமின்களே, நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர். எனவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். விளக்கம். மனைவி மக்கள் சில நேரங்களில் உலக ஆதாயத்திற்காக ஷரியத்திற்கு முரணான செயல்களை தூண்டுவார்கள். இத்தகையோரை தீனின் விரோதிகள் என கூறி அவர்களின் உத்தரவை ஏற்க வேண்டாம் என அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான். 8வதாக மறுமையை பற்றி. நரக நெருப்பு. நரக நெருப்பு 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு அது சிவப்பாக ஆனது. மீண்டும் 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு அது வெண்மையாக ஆனது. பிறகு மீண்டும் 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு அது கருமையாக ஆனது என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். நோயாளிக்குரிய உணவு. நோயாளி சாப்பிட விரும்பினால் அவருக்கு உணவு தாருங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: உடம்புக்கு ஏற்ற உணவாக இருந்து அது ஜீரணிப்பதில் சிரமம் ஏதுமில்லை என்றால்
நோயாளிக்கு தரலாம், இல்லையெனில் தரலாகாது. 10வதாக அன்னலாரின் அறிவுரை. விருந்தோம்பல். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறவர் தமது விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். ஒரு பகல் ஒரு இரவு அவருக்காக பணிவிடை செய்வது தகுமான செயலாகும். விருந்தோம்பல் 3 நாட்களாகும். அதற்கு மேலும் உபசரிப்பது தர்மமாகும். விருந்தினர் அதிக நாட்கள் தங்கியிருந்து உறவினரை சிரமத்தில் ஆழ்த்திடக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.